தேனி மாவட்டம் சுருளி வனப்பகுதியில் தொடரும் கனமழையால் அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகள் நீராட 3வது நாளாக தடை நீடிக்கிறது. கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் முத்துவேல். கூடுதல் தகவல் என்ன? தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழையானது தீவிரம் காட்டி வருகிறது. அதாவது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாக தேனி மாவட்டத்தில் கனமழை கொட்டி தீர்த்திருக்கின்றது. தேனி மாவட்டத்தில் உள்ள சுருளி அருவியில் 3வது நாளாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதன் காரணமாக சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு வனத்துறை தடை விதித்துள்ளனர். அதாவது சுருளியின் வனப்பகுதிய நீர்பிடிப்பு பகுதிகளான ஈத்தக்காடு, அரிசிப்பாறை, கைவை வீசும் இரவங்களாறு, மணலாறு போன்ற பகுதிகளில் இரவு கனமழை பெய்ததன் காரணமாக அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இந்த வெள்ளப்பெருக்கில் கல்கள், மண் போன்றவைகள், சிறு கற்கள், பாறைகள் அடித்து வரப்படும் என்று விழுகின்றது. இதனால் சுற்றுலா பயணிகள் அருவியில் நீராட போது அசம்பாதங்கள் ஏற்படாத வண்ணம் இருக்கும் வகையில் வனத்துறையினர் மற்றும் மாவட்ட நிர்வாகம் சுருளி அருவியில் குளிப்பதற்கு தொடர்ந்து 3வது நாளாக தடை விதித்துள்ளனர். தீபாவளி நேரங்களில் சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வரும் நிலையில் இந்த சுருளி அருவியில் 3வது நாளாக தடை விதித்துள்ளது சுற்றுலா பயணிகளுக்கு பெருத்த ஏமாற்றத்தை அளித்துள்ளது. முத்துவேல், தற்போது அங்கு தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறதா? அங்க இருக்கக்கூடிய மழை நிலவரம் என்னவாக இருக்கு? அதாவது இரவு நேரங்களில் மழை பெய்து வருகிறது. பகல் நேரங்களில் வெயில் விட்டு அடிப்பதும் சாரல் மழையுமாக இருக்கின்றது. ஆனால் அதே நேரத்தில் இரவு நேரத்தில் வனப்பகுதிகளில் மழை கொட்டித்திருக்கிறது. இதனால் அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. தற்பொழுது மேகம் கலைந்து வெயில் அடிக்கும் சூழ்நிலை உள்ளது. முத்துவேல், விரிவான தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.